ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் TN37 பைக்கர். ஸோ இனி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தாங்க கொண்டு போகிறோம். ஸோ என்னென்னா லைக் நம்ம சண்டே நம்ம ட்ரீம் ரைடுக்காக கிளம்புறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி லைக் வண்டியில் வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் நேற்று அப்பாயின்மெண்ட் கேட்டேன், நேற்று எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் தான் மாற்றணும். ப்ளஸ் செயின் ஸ்ப்ராக்கெட்க்கு அப்புறம் லைக் மற்றது எல்லாமே சின்ன வேலை தான். பட் அது கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லணும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ஓவரால் ஃபுல்லாகவே செக் பண்ண சொல்லணும். ஏன்னா லைக் நான் ஒரு ஒன் டே நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். ஆப்வியஸாக ஒரு 2 நாள் 3 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. பட் ஆப்வியஸாக கம்ப்ளைண்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. நான் வந்து சர்வீஸ் அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாயின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவர். ஸோ அவரை தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு Yamaha பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைக் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட நம்பரையும் நான் கீழே கொடுக்குறேன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:30 ஆச்சுங்க. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து வண்டியை சர்வீஸ் விட்டால் மட்டும்தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வண்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டாக எடுத்து பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா லைக் ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம காலையிலே போய் சர்வீஸ் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போகிற சர்வீஸ் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவந்தியா இருக்குது இல்லைங்களா. ஸோ நவந்தியாவிலேருந்து SNS காலேஜ் இருக்கும். ஸோ SNS காலேஜுக்கு ஆப்போசிட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யோகோஹாமான்னு ஒரு சர்வீஸ் சென்டர், யோகோஹாமான்னு ஒரு Yamaha சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வர இப்போது நம்ம லக்ஷ்மி சிக்னலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து அவங்க முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், காலம் போன கடைசியில் இப்போ கொண்டு வந்து என்னங்க ப்ரோஜனம். நாங்கள் பாருங்கள் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது, அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. இங்கே இதெல்லாம் ஆக்சுவலாக முன்னாடியே கவர்மெண்ட் இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா லைக் அது ஒரு ப்ராக்டிஸாக மாறி இருக்கும். ஸோ இவங்க கடைசி நேரத்தில் பண்ணும்போது அது எப்படி ப்ராக்டிஸ் ஆகும்? ப்ராக்டிஸே ஆகாது இல்லைங்களா. ஆக்சுவலாக லாஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதித்யாவில் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் லைக் எனக்கு அந்த நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ரெக்டிஃபை பண்ணலை. என்னென்னா வண்டி இடையில ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணிட்டேன். ரீசெண்டாக நம்ம வாட்டர் வாஷ் விட்டு எடுத்துருந்தோம். ஸோ நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ளக் அடாப்டர் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வண்டியில் ஒரு ப்ளக் அடாப்டர் இருக்கும் ஸ்பார்க் ப்ளக்லேருந்து. ஸோ அந்த ப்ளக் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாக இருந்தது. ஸோ அதனால வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் நானே உட்காந்து ரெடி பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். ஸோ சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது. லேண்ட்மார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குல்ல, இதுதான் லேண்ட்மார்க். ஸோ இது கிட்ட தான் இருக்குது. நான் ஏன் வந்துட்டு இந்த சர்வீஸ் சென்டர் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா லைக் நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராப்பராக இது வரைக்கும் எனக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சர்வீஸ் சென்டரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். காலையிலே நிறைய வண்டி வந்திருக்கேன். இதுக்கடையில் நம்ம வண்டி எப்போ பார்த்து கொடுப்பாங்கோ. ஓகே கைஸ், நம்ம பாய்க்கு ஆக்சுவலாக கால் பண்ணலாம். ஏன்னா இங்கே எனக்கு வேறு யாரையுமே தெரியாது. பாயை கால் பண்ணிவிட்டு அவர் வர சொல்லுவோம். பாய் லீவா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக பாய் வந்து லீவில் இருக்காருங்க. ஸோ அதனால் வண்டி வந்து கொடுத்துட்டு போக சொல்லி சொன்னார். ஸோ நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். பட் இன்றைக்கி கிடைக்காது வண்டி, நாளைக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாய்கிட்ட பேசி சொல்லிடுங்க. மிஸ்யூடா. ஓகே கைஸ், பாய் ஆக்சுவலாக அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது சர்வீஸ் எஸ்டிமேஷன் எவ்வளோ ஆச்சு என்னங்கிறத நான் உங்களுக்கு டெலிவரி எடுக்கும்போது காட்டுறேன். எவ்வளோ எஸ்டிமேஷன் வந்தது, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ செயின் ஸ்பாக்கெட் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்கப் ஆயிடுச்சு. ஸோ பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அரௌண்ட் ஒரு 3000 ஆச்சு பில் அமௌண்ட். ஸோ செயின் ஸ்பாக்கெட் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் முடிஞ்சு. பட் வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்ம கியர் லிவர் இருக்குதுங்களா. ஸோ கியர் லிவர் இன்னும் மாற்றணும். கியர் லிவர் ப்ளஸ் கிளச் கேபிள் மாற்றணும். அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் ஒரு வேலை இருக்குது. ஸோ அது சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. Thanks for watching my video. Thanks for love and support. Signing off, TN37 Baker. Catch you in the next vlog. Bye bye.